அனைவருக்கும் வணக்கம். ஜெய ஜெயசங்கர, ஹர ஹர சங்கர, குருவடி சரணம், திருவடி சரணம். இந்த ஒரு படத்தை பூஜை அறையில் வைத்து தினமும் பூஜை செய்தால் கிரக தோஷ பீடைகள் நீங்கும், சகல ஐஸ்வர்யமும் அபிவிருத்தியும் ஆயுள் விருத்தியும் கிடைக்கும் என்று மகா பெரியவா கூறியுள்ளார். அது என்ன படம், அந்த படத்தை வீட்டில் மாட்டினால் என்ன நன்மைகள் நடக்கும் என்று இன்றைய பதிவில் காணலாம். வாருங்கள். ஒரு மனுஷன் எப்பேற்பட்ட நெறிகளோட வாழணும், அவனோட வாழ்க்கையோட ஆதாரம் என்ன, அது ஒழுக்கம்தான் அப்படின்னு நமக்கு காட்டின பெருமாளோட அவதாரம் தான் ஸ்ரீ ராம அவதாரம். ராமன் தன்னோட சரித்திரத்தில் எல்லா விஷயங்களுக்குமே ஒரு உதாரணமாக வாழ்ந்திருக்காரு. ஒரு தந்தைக்கு நாம் எந்த வகையான ஒரு மரியாதை கொடுக்கணும், அவரோட சொல்லுக்கு நாம் எப்படி கட்டுப்படணும், ஒரு மனைவிக்கு நாம் எந்த வகையான ஒரு நம்பிக்கையும் பாதுகாப்பும் கொடுக்கணும், தன் தம்பிகள் மீது எந்த அளவுக்கு பாசம் வைக்கணும், நட்புக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணும்னு ராமபிரானை பார்த்து கற்றுக்கலாம். அப்படிப்பட்ட ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்திகிட்ட நீங்கள் என்ன கேட்டாலுமே கிடைக்கும். நம்மளோட கிரக தோஷ பீடிகளில் இருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய ராமபிரானோட படம் என்ன படம்னா ஸ்ரீ ராம ஜாதகம் தான். ராமரோட பிறப்பு ஜாதகம் தான் அவ்வளவு பலனும் சக்தி வாய்ந்த அந்த படம். அதை தான் மகா பெரிவா சொல்கிறாரு. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சித்திரை மாதம் வளர்ப்பிறை நவமி திதியில் பிறந்தவர். அதை தான் நம்ம ராம நவமின்னு கொண்டாடுறோம். நவகிரகங்கள் அவரோட ஜாதகத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடக ராசி கடக லக்கணத்தில் பிறந்த ஸ்ரீ ராம ஜாதகத்தில் நவகிரகங்களும் எப்படி இடம் பெற்றிருக்குன்னா, 5 கோள்கள் உச்சத்தில் இருக்க, கடக லக்னத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் சந்திரனும் பிரகஸ்பதியும் இணைந்து குருச்சந்திர திசையில் இருக்கிறார்கள். இப்படி ஒரு பார்வை, 5 கிரக பார்வை உச்சம் பெற்று குருவும் சந்திரனும் சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு அபரிவிதமான ஒரு ஜாதகமே ஸ்ரீ ராமர் ஜாதகம். அந்த ஜாதக படத்தை நம்ம வீட்டில் வச்சு பூஜை செஞ்சோம்னா நவகிரக தோஷங்கள் அத்து போகும், ஐஸ்வர்யங்களும் அபிவிருத்திகளும் உண்டாகும்னு மகா பிரிவா சொல்லியிருக்காரு. அதை நீங்கள் கண்டிப்பாக யோசிச்சு பாருங்கள். ஏன்னா அவர் எப்போவுமே ராமருக்குன்னு ஒரு மரியாதை கொடுத்துருக்காரு. நிறையா விஷயங்கள் ராமரை பற்றி சொல்லியிருக்காரு. அதுவும் நான் அடுத்தடுத்த பதிவுகளில் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்படிப்பட்ட ராமர் ஜாதகத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சு பூஜை செய்யுங்க. தினமும் நீங்கள் வழக்கமாக என்ன பூஜை செய்வீங்களோ அதே பூஜை செஞ்சுட்டு ராமர் ஜாதக படத்தை தொட்டு கும்பிட்டு, எனக்கு எந்த ஒரு கிரகதோஷமும் வரக்கூடாது, நேர்மையான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் ராமர்கிட்ட வேண்டுனீங்கன்னா ராமபிரான் அப்படி ஒரு நேர்மையான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுப்பாரு. சரி, இந்த ராமர் ஜாதகத்தை எங்கே வாங்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெருமாள் கோயில் தேவஸ்தானங்கள் அனைத்துலையுமே ராமர் ஜாதகம் கொடுப்பாங்க. போய் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இல்லை அப்படி இங்கே எங்கள் கோயில்களில் இங்கே எங்கேயுமே கிடைக்கலைங்க அப்படின்னா, இப்போ இருக்க காலகட்டத்தில் நீங்கள் இன்டர்நெட்டில் தேடினாலே கிடைக்கும். ஆனால் நல்ல கரெக்டான ஜாதகமாக பார்த்து அந்த ராமர் ஜாதகத்தில் ராமர் படம் போட்டு நீட்டாக ஒரு லேமினேஷன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஃப்ரேம் பண்ண முடிஞ்சதுன்னா ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஃப்ரேம் பண்ணி அதை உங்கள் பூஜை ரூமில் வச்சுக்கோங்க. பூஜை ரூமில் வச்சு அன்றாட பூஜை செஞ்சு ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் அடையணும்னு மகா பெரியவாட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு புது தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.